நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோடு பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சார் உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். பசுமை விவசாயம் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாரால சேர்த்து விடுறது உங்களுக்கு சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்து ஜெயந்தி வைத்தியநாதன். நான் வந்து மேடவாக்கத்தில் வசிக்கிறேன். நான் ஒரு 6 வருஷமாக மாடித்தோட்டம் போட்டிருக்கேன். ஏன் மாடித்தோட்டம் போட்டேன்னா எனக்கு வந்து விட்டமின் டி டெஃபிசிட்டி இருந்தது. அப்போ டெய்லி ஒரு 1/2 hour வெயிலில் வெயிட் பண்ண சொன்னாங்க. சரி வெறும் நிற்கிற போது கீரை போடுவோன்ட்டு போட்டேன். இப்படியே ஒவ்வொன்றா காய்கறிகள் போட ஆரம்பித்தப்பறம் இயற்கையாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்கானிக் முறையில் தான் போட்டுட்ருக்கேன். நான் எல்லாமே வந்து இயற்கை உரம், புண்ணாக்கு அந்த மாதிரி தான் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். எனக்கு வந்து காய்கறிகள்லாம் பறிச்சுட்டு போகும்போது நான் பூவெல்லாம் ஒரு 6 வருஷமாக சரி சுவாமிக்கெல்லாம் வாங்குறதே கிடையாது. வீட்டில் தான் பூவு காய் ஏதாவது கடையில் வாங்குறதுலாம் கெமிக்கல்ஸ் அதிகம். நம்ம வீட்டில் வந்து கெமிக்கலே நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் காய்கறிகளில் டேஸ்ட்டும் அதிகம், நன்னாவும் இருக்குது. டெய்லி காலையில் பூவு காயை பறிச்சுட்டு போகும்போது உள்ள சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே வராது. அது அனுபவித்தா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். நாங்கள் எப்படி ஒவ்வொன்றா இது பண்ணோம். நாங்கள் இப்போ நிறைய குரூப்பில் இருக்கோம். எல்லோரும் வந்து நிறையா போடுவாங்க. அதை பார்க்குற போதே நமக்கு ஒரு வந்து அவங்கள மாதிரி போடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். டெய்லி காலையில் பூ பறித்து காய் பறித்து ஃபோட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம். அதுக்கு வந்து ஒரு குரூப்பில் வந்து எங்களுக்கு வந்து ப்ரைஸ்லாம் வேறு தந்திருக்காங்க. அதனால் கார்டன் குவீன் அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் ஒரு ஆசை தான். அது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எங்கள் வீட்டிலேருந்து கத்திரிக்காயிலே 6 விதமாக வச்சுருக்கோம். வெண்டைக்காய், கொத்தவரங்காய், சுண்டைக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், தக்காளிலேயே நாட்டு தக்காளி, ரோமன் தக்காளி, செரி தக்காளி எல்லாமே இருக்குது. கோவக்காய் நான் வாங்கி வச்சோம். 5 வருஷமாக அந்த செடி ஒன்றும் காய்ச்சிட்ருக்கு எங்களுக்கு. அதுமாரி மூலிகை செடிகளும் எங்கள்கிட்ட நிறையா இருக்குது. துளசி, விபூதி பச்சலை, ஆடாதொடை. சளி வந்ததுன்னா இந்த ஆடாதொடையை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நித்திய கல்யாணி இருக்குது. அப்புறம் ரணகல்லி இருக்குது. அப்புறம் அரிசி திப்பிலி. இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு அரிசி திப்பிலி வாங்கினோம். அரிசி திப்பிலி வெந்நீரில் போட்டு குடித்தாலே தொண்டையில் உள்ள சளியெல்லாம் நல்லா நீங்கிடுறது. எந்த பிரச்சனையும் கிடையாது. தக்காளி எல்லாமே இருக்குது. பூக்களில் வந்து செம்பருத்தியில் 5-6 தினசு செம்பருத்தி இருக்குது. பன்னீர்பூ இருக்குது. பவழமல்லி இருக்குது. நந்தியாவட்டை இருக்குது. அப்புறம் மறுக்கொழுந்து, தங்க அரளி, மஞ்ச அரளி, அப்புறம் செம்பருத்திலே கலராக வச்சுருக்கோம் நாங்கள். எல்லாமே வந்து நல்லாவும் போக்குறது, நல்லா ஈல்டு தருது. ஆனால் இந்த வாட்டி என்னன்னு கேட்டால் பழைய பேப்பர் கேரட் வந்து ஃப்ரிட்ஜு டப்பா வாங்கினேன். அந்த ஃப்ரிட்ஜு டப்பா ரொம்ப சீப்பு தான். 50லேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேலை சொல்லுவார், வாங்குவோம். அதில் வந்து போட்டால் காய்கறிலாம் அவ்வளோ நல்லது. வாழை மரமும் வச்சுருக்கோம் மாடியில். கீரைகள்லேயே முளைக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, வெந்தயக்கீரை, பசலைக்கீரை, பாலக்கீரை இருக்குது. முருங்கை மரம் இருக்குது. ஒரு முருங்கை வந்து நல்லா ஒரு காயை 1 மீட்டர் அளவுக்கு காய்க்கிறது. கரும்பு போட்டோம் இந்த வாட்டி. கரும்பு வந்து மாடியில் தான் வச்சோம். ஒரு சின்ன பிட்டு தூக்கி போடுற பிட்டை தான் வச்சோம். ஆனால் அதில் வந்து 6 கரும்பு எடுத்தோம். 1 2 இல்லை 6 கரும்பு எடுத்தோம். மஞ்சள் இந்த வாட்டி 2 கிலோ மஞ்சள் இது வரைக்கும் நான் மாடியிலேருந்தே எடுத்திருக்கேன். அப்புறம் கீரையிலே தவசி கீரை, அதுவும் எங்கள் குரூப்பில் தான் தந்தாங்க எனக்கு. சுண்டைக்காய் அதுவும் குரூப்பில் தந்தது தான். கத்திரிக்காயிலே தொப்பி கத்திரின்னு ஒன்று இருக்குது. அதுவும் என் ஃப்ரெண்டு தந்தது தான். அதுமாரி நாங்கள் வந்து குரூப்பில் எப்படின்னு கேட்டால் யார்கிட்ட என்னென்ன இருக்கோ அவங்கவுங்க மாற்றி போனாங்க. அதுமாரி பூவிலேயே வந்து நிறைய பூ. அப்புறம் வந்து வண்ணத்து பூச்சி வரத்துக்கு வந்து செண்டு மல்லி, ஜினியா 2 வேணும்னு சொன்னாங்க. நான் ஒரு தில்லியம்ங்கிற குரூப்லேருந்து ஒரு தோட்டம் சிவான்னு ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுத்தார். அதுக்கு போயிட்டு வந்தபோது அவர் சொன்னார், மாடி தோட்டம் போடும்போது ஜினிவாவும் அதுமாரி செண்டு மல்லி வைங்கன்னு சொன்னார். 2 வாங்கி வச்சேன். இப்போ அந்த செடிகள்லாம் முடிஞ்சு 45 நாளில் பூக்க ஆரம்பிச்சு, மறுபடியும் விதை விழுந்து மறுபடியும் ஜினியாலாம் பூ பூக்க ஆரம்பிச்சுடுது. ஒன்று என்னன்னு கேட்டால், செண்டு மல்லி வந்து தோட்டத்தில் வாங்கி வச்சா ஒரு 10 பூ தான் பூக்கிறது. அதுவே நம்ம விதை வாங்கி போட்டோம்னா நல்லா கப்பு கலையுமா நிறையா பூ வருது, நிறையா இது வருது. அதனால் விதை போட்டு வச்சா தான் எனக்கு லாபம். அதுமாரி கத்திரி
தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே வந்து நம்ம நாற்று விட்டு தான் நடணும். சந்தையில் வாங்கி வைக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஈல்டு வரல. வாங்கி வச்சுருக்கேன்னா ஆனால் கிடையாது. நம்மளே விதை போட்டு வச்சோன்னா நிறைய காய் காய்க்கிறது. அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. காராமணி, செடி காராமணியும் இருக்குது, கொடி காராமணியும் இருக்குது. கொடியிலேயே வந்து சிவப்பு இருக்குது, பச்சை இருக்குது, விபூதி பச்சையில் இருக்குது. டேபிள் ரோஸ்லாம் இருக்குது. டேபிள் ரோஸ்லாம் எங்கள் குரூப்பில் தந்தது தான் எனக்கு. அதெல்லாம் வச்சா வண்ணத்து பூச்சி வரும்னு சொல்லிட்டு வச்சோம் நாங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாடித்தோட்டம் போடும்போது கவர்மெண்ட்டில் வந்து 20 க்ரோ பேக் தந்தாங்க. 1300 ரூபாய்க்கு க்ரோ பேகு, பூவாளி எல்லாமே தந்தாங்க. அது வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். அப்புறமா வந்து என்ன பண்ணினேன்னு கேட்டால் பச்சை பேகு 4 படம் வந்துட்டு பச்சை பேக் வாங்கினேன். அதுவும் விலை கம்மி தான். அப்புறம் இப்போல்லாம் வந்து வாட்டர் கேன் 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது. 10 ரூபா தப்பினா 12 ரூபா தான். வாட்டர் கேன் வாங்கி வீட்டிலே நானே கட் பண்ணிவிடுவேன். வாட்டர் கேன் வாங்கி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் பழைய வீட்டில் வீணாக போன பொருள் எல்லாமே இது பண்ணிடுறது. அதுமாதிரி ஃப்ரிட்ஜும் வந்து 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான். அதுக்காக ரொம்ப செலவெல்லாம் பண்ண வேண்டாம். அதாவது நம்ம வந்து ரொம்ப காசு கொடுத்து செலவு பண்ணி பண்ணுறதுங்கிறது நியாயம் கிடையாது. நம்ம வந்து சும்மா வீட்டில் இருக்கிற வச்சுட்டே பண்ணணுன்னு தான் நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. எங்கள் வீட்டில் பழசெல்லாம் வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வாட்டர் கேன்லேருந்து டப்புலேருந்து எல்லாமே வீட்டில் உள்ளது தான். எதுவுமே க்ரீன் பேக் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் அதாவது கொடி வகைகள்னால் எப்படின்னு கேட்டால் வேர் எவ்வளவு போகுதோ அந்தளவு மேலே போகிற அளவுக்கு வேர் பூமியில் போகணும். அப்போ தான் நல்லா காய்க்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வாட்டி எல்லாமே ஃப்ரிட்ஜு இதில் வச்சுருக்கேன். நல்லா இந்த டிப்பு நல்ல ஈல்டு, புடலங்காலாம் நல்ல காய்ப்பு, அவரைக்காய் எல்லாமே நல்ல இது மாதிரி. வாழை மரம்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் எதுவோ அதுதான். நான் வந்து பக்கத்தில் வந்து இந்திரா கார்டனில் தான் எல்லாமே வாங்கிட்டுருக்கேன். விதைகள், உரங்கள் எல்லாமே. அப்புறம் பரமேஷ்னு ஒரு பையன்கிட்ட தான் நாட்டு விதையெல்லாம் வாங்குவேன். அதாவது எங்கேயாவது வெளியூர் போனாலும் வாங்கிட்டு வருவேன். நாட்டு விதை கிடச்சா வாங்கிட்டு வருவேன். எப்போவுமே இன்னொன்று என்னென்னு கேட்டேன், கத்திரி, வெண்டை, தக்காளிலாம் எங்கள் வீட்டில் நாற்று இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு ட்ரிப்பு முடிகிறம்போது அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும். அது நாற்று வந்துகிட்டே இருக்கும். அதனால் அப்போ வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். நான் அது முடிஞ்சு மறுபடியும் புதுசாலாம் போட மாட்டேன். எப்போவுமே நாற்று மேலே மேலே வந்துகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு எண்ணத்தில் இருக்கும். இதை தூக்கி போட்டுட்டு அடுத்த இது வச்சுட்ருப்பேன். அதனால் எனக்கு வந்து மோஸ்ட்லி 12 மாதமும் காய் வாங்குறதே கிடையாது. நாங்கள் கடையில் போய் என்ன வாங்குறோன்னு கேட்டால் உருளைக்கிழங்கு, வெங்காயம் தான் வாங்குவோம். மற்றபடி எந்த காயும் ரொம்ப வாங்குறதே கிடையாது. இப்போ வந்து நான் மாடி தோட்டத்தில் முக்கியமான செடிகள் மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் வாங்க. இது வந்து நித்திய கல்யாணி, துளசி, இது வந்து நீல சங்குப்பூ, இது வந்து அரச மரம். அதாவது அரச மரம் வைக்கணும், அரசங்காற்று மாடிக்கு வந்தால் படணும்னு சொல்லிட்டு இந்த அரசங்கன்று வச்சேன். இது பன்னீர் பூ. இந்த பூ வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப நல்லா பூக்கிறது. வாங்கி 6 மாதம் கூட ஆகலை, நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுது. இந்த கத்திரி வந்து 2 இயர்ஸாக வச்சுட்ருக்கோம். இன்னும் அது பிஞ்சு வச்சுட்ருக்கேன். அதனால் தூக்கி போட மனசு வரல. இதுதான் ஜினியா. இந்த ஜினியா வந்து ஒரு ட்ரிப்பு விதை வாங்கி பூ பூத்து முடிஞ்சிட்டு மறுபடியும் இப்போ 2வது வாட்டி தானே விதை விழுந்து முளைச்ச செடிகள் இது. இது வந்து மஞ்சள் செம்பருத்தி, இதுவும் பன்னீர் பூ. இது வந்து ஃப்ரிட்ஜு பெட்டி. இந்த ஃப்ரிட்ஜு பெட்டியில் தான் கொடி வகைகள் எல்லாமே நாங்கள் போடுவோம். ஏதாவது கத்திரி கூட இதிலலாம் போட்டோன்னா நன்னாவே வருது. கத்திரியும் அது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது இந்த ஃப்ரிட்ஜு பெட்டி வாங்கி அதில் வந்து அடியில் கொஞ்சம் நான் வந்து கரும்பு சக்கை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது இதுவாகும், நல்லா உரமாக போகும்னு. அப்புறம் இந்த வெயிலுக்கு வந்து மூடாக்கு போட்டால் தான் செடிகள் மேலுள்ள மண்ணை வந்து இதுவாகாமல் இருக்கும். நல்ல பழைய இலை, தழை, கரும்பு சக்கை எதுவாக இருந்தாலும் மேலே முடியாச்சுன்னா மேல் மண் வந்து வெயிலில் காயாது. இது வந்து சின்ன பையில் தான் வச்சுருக்கேன். பச்சை மிளகா. நாங்கள் பச்சை மிளகாய் வந்து பச்சை மிளகா வேணுங்கிறது தான் பறிச்சுப்போம். மற்றது பழமாக விட்டு அதை வந்து வத்தல் மாதிரி யூஸ் பண்ணிப்போம். இது கத்திரி. இது விபூதி பச்சையில் தானே விதை ஒரு ட்ரிப்பு தான் வச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி விதை போட்டோம். இப்போ எல்லா இதுலேயும் விபூதி பச்சையில் இருக்கும். அதில் செடியை அவரை போட்டிருக்கேன். இது கத்திரி 3 வருஷமாக வச்சுருக்கேன். இன்னும் காய்ச்சிட்ருக்கு. இது காராமணி. இது ஃப்ரிட்ஜு பெட்டியில் தான் வச்சுருக்கேன். காராமணி இது வந்து சிவப்பு காராமணி. இது என் ஃப்ரெண்டு தந்தது எனக்கு, இந்த சிவப்பு காராமணி. இதுவும் கத்திரி தான். இது வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். இது ஃப்ரிட்ஜு பெட்டியில் கொடி வகைகள் தான் வச்சுருக்கேன். நான் கொடி வகைகள் எதுக்கு அதில் வச்சுருக்கேன்னா மேலே எவ்வளவு போகிறதோ அந்தளவு பூமியில் வேர் போனால் தான் காய்க்கும். இல்லாட்டி பேக்லேயே கொடி வரும், இல்லைன்னு கிடையாது. ஆனால் வந்து காய்ப்பு இருக்காது. வேர் அடியில் போக மேலே காய்ப்பு நிறையா வரும். அதனால தான் இந்த ஃப்ரிட்ஜு பெட்டியில் வச்சுருக்கேன் நான். இது வெள்ளை அரளி. இது வந்து 200 கேன் வந்து லைட்டாக ஓட்டையாக போயிடுது. அதனால் இதை கட் பண்ணிட்டோம். 2ஆக வச்சுருக்கோம். இதில் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் வந்து ஒவ்வொன்றும் 200 கிராம் வெயிட்டில் வரும். ஆனால் அணில் மட்டும் விட்டு வைக்கணும். இது பாருங்கள், அணில் சாப்பிட்டது. இதில் வச்சதுனால நல்ல காய்ப்பு. இந்த கத்திரிக்காயும் சரி. முருங்கை மரம் இதில் வச்சுருக்கேன். இதோ முருங்கை காய் கூட இதில் இருக்குது.
இதுவும் ஃப்ரிட்ஜில் தான், இந்த மர வகைகள் இதுவும் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். இது வந்து தவசிக்கீரை, இதுவும் எங்கள் ஃப்ரெண்டு தந்தது தான், எங்கள் குரூப் அட்மின் தந்தார் எனக்கு. இது சுண்டைக்காய், இது பேக்கில் வச்சுருக்கேன். இது சின்ன தண்ணி கேனில் தான் இது வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து முளை வந்ததை எடுத்து வச்சேன். இது வெங்காயம் பூ பூத்துருக்கு இப்போ அடுத்தபடி. இது வெங்காய பூ. சுண்டைக்காய் இது பார்த்தாச்சு. இது வாழை மரம், இது வெந்தயக்கீரை, இது வாழை மரம். இது ஜினியா பூ. இந்த பூ வந்து வாடவே வாடாது, ஒரு மாதத்துக்கு இருக்கும், அப்படியே ஒரு மாதம் வாடாமல் அப்படியே இருக்கும். ஒரு இதுலேயே வந்து போன அந்த செடி வீணாக போயிடுத்து. 25 பூ இருந்தது அட்டை டயத்தில், ஒரு 2 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா. அதில் வந்து விழுந்த விதைகள் தான் இது. அதாவது பூ நல்லா பெருசாகிட்டே வரும். இது ஆடாதொடை. இந்த ஆடாதொடை வந்து சளி பிடிச்சதுன்னா நம்ம வந்து 2 வெந்நீரில் போட்டு கஷாயம் வச்சு குடித்தோன்னா ரொம்ப நல்லது. நித்திய கல்யாணிலே இது வெள்ளை. இது டேபிள் ரோஸ். இது கரும்பு. நாங்கள் இந்த வாட்டி பொங்கலுக்கு கரும்பு எங்கள் வீட்டில் தான் போட்டோம். இது வெள்ளை டேபிள் ரோஸ், கரும்பு எங்கள் வீட்டில். இது வந்து புடலங்கொடி வந்துட்டுருக்கு. இது தக்காளி. இதுவும் செரி தக்காளி. இது ரோமன் தக்காளி இப்போ பட்டு போயிடுது, ஆனால் இப்போ இது செரி தக்காளி வந்துட்டுருக்கு. இது அரிசி திப்பிலி. அரிசி திப்பிலியில் காய் எல்லாமே நிறையா வந்திருக்கு பாருங்கள். இதோ காயெல்லாம் நிறையா வந்திருக்கு. இந்த இலையை 2 இலை பறித்து போட்டு தண்ணியில் போட்டு குடித்தாலே சளி நல்லா இதுவாகும். நாங்கள் டெய்லி டீக்கு போட்டு குடிப்போம். பிரண்டை. இது வந்து சாதா பிரண்டை. இது சிறியா நங்கை. இது கருவேப்பிலை. இது உருட்டு பிரண்டை. இதுவும் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் தந்தது தான். இது கொய்யா பிஞ்சு வச்சுருக்கு. அது இது வந்து எனக்கு மதுரையிலேருந்து ஒருத்தர் விதை அனுப்பினார். பீர்க்கங்காய். இதெல்லாம் நாற்று விட்டுருந்து, இப்போ நாற்றெல்லாம் எடுத்துட்டேன் இதுலேருந்து. இது கத்திரி. இது வாடாமல்லி. வாடாமல்லியில் வந்து இந்த கலர் ஒன்று, ஒயிட் ஒன்று, 2 வாடாமல்லி. இது செம்பருத்தி. இது ஒரு கத்திரி. இது ஒரு டைப் கத்திரி. கத்திரியில் பச்சை, சிவப்பு, வெள்ளை இது இருக்குது. வெள்ளை கத்திரி ஒருத்தர் தந்தது தான் எனக்கு. லாஸ்ட் இயர் தந்தார். அது ரொம்ப நாளாக காய்ச்சிட்ருக்காது. இது கத்திரி. இது வெண்டை. இதெல்லாம் கத்திரி. இது ரோஸ். இது சிவப்பு அகத்தி, காய் கூட வச்சுருக்கு. இது சுண்டைக்காய். இது வெங்காயம். இதுக்கெல்லாம் கத்திரி. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு எங்கள் குரூப் அட்மின் கொடுத்தது. ஆனால் வந்து எனக்கு இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. அது எப்போ காய்க்கணும்னு தெரியல. அடுத்தடுத்து தான் பெரிய பேக்கில் மாற்றணும். அது நான் வந்து எதுவுமே ரொம்பலாம் வேஸ்ட் பண்ணுறதில்ல. வீட்டில் காய்கறி குப்பை எல்லாத்தையுமே வந்து நான் WDC யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு காய்கறி குப்பையெல்லாம் இது பண்ணி போட்டு 3 நாளைக்கு விட்டுருப்ப அந்த தண்ணியே ஊற்றிடுவேன். கடலை புண்ணாக்கு கரைசல் ஊற்றுவேன். இது நந்தியாவட்டை. இது அடீனியம். இதுவும் இந்த பச்சை மிளகா வச்சுட்டு பாருங்க. பச்சை மிளகா நிறைய காய்ச்சிருக்குது. இது பச்சை மிளகா. தக்காளி. இதெல்லாம் அடுத்த ட்ரிப்புக்கு கத்திரிக்காயெல்லாம் காய்க்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. இந்த சாமந்தி பூ இப்போ செண்டு மல்லிமாங்க. இந்த சாமந்தி பூ வச்சா நிறையா வண்ணத்து பூச்சி வரும்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரிப்பு வச்சு அதில் வந்து விழுந்த விதையிலேருந்து தான் இந்த செடி வந்திருக்கு இப்போ மறுபடியும். இது செரி. இது தக்காளி. இது எலுமிச்சை. எலுமிச்சையெல்லாம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோ தக்காளி பாருங்கள். இப்போ அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகிடுது. இது வந்து வானம் பார்த்த மிளகா. அது மேலே பார்த்து தான் காய்க்கும் இந்த மிளகா. அது ஓமவல்லி, அருகம்பில்லு. இதுதான் தொப்பி கத்திரி. இந்த கத்திரியே வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஏதோ பூச்சி வந்து இலையெல்லாம் சாப்பிட்டு போயிருக்கு. அது என்னன்னு தெரியல எனக்கு. இது பால்சம், விதை போட்டு தானாக வளர்ந்தது. இது புடலங்காய். அதாவது எல்லாமே வந்து பாருங்கள், நான் வந்து ரொம்ப செலவெல்லாம் பண்ணலை. இருக்கிற பிளாஸ்டிக் பேகு, ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது க்ரோயிங் ட்ரே. எனக்கு வந்து அணில் பிரச்சனை ரொம்ப அதிகம். அதனால் வந்து விதையெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரேயில் எல்லா விதையுமே சரி ட்ரேயில் போட்டு அப்புறமா தான் நான் எடுத்து நடுவேன். ஏன்னா இல்லாட்டி வந்து விதை போட்டால் விதையே சாப்பிட்டு போயிடும் எங்கள் வீட்டில். பூச்சி வந்து ரொம்பலாம் பூச்சின்னு வரது இல்லை. வந்து அந்த வேப்பெண்ணெய் கரைசல் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 வேப்பெண்ணெய், 300 தண்ணி, காதி சோப் போட்டு கலந்து
ஒரு பாட்டிலில் வச்சுட்டுருவேன். அதை வந்து 1 லிட்டருக்கு 30 மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு 3ஐயும் அரைச்சி தண்ணியாக கரைச்சி வடிகட்டி அதையும் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஸ்ப்ரேயர் வச்சுருக்கேன். அது பண்ண அப்புறம் வேறு ஒன்றும் நான் பூச்சிக்குன்னு ரொம்ப பண்ணலை. ரொம்ப பூச்சியும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய லெவலில் வரல. அதாவது செடிக்கு நம்ம டெய்லி நம்மளே தண்ணி ஊற்றுற போது அது பூச்சி வந்ததா வரலையா நமக்கு தெரியும். அதனால் வந்து டெய்லி தண்ணி ஊற்றும்போது என்ன ஏதுன்னு தெரியும். அதனால் வந்து பூச்சி வந்தால் அன்னன்னைக்கு ரெடி பண்ணிவிடுவோம். அது கடலைப்புண்ணாக்கு கரைசல் நிறையா ஊற்றுவேன் வீக்லி ஒன்ஸு. அப்புறம் வந்து மண்ணெல்லாம் வந்து 10 நாள் முன்னாடியே இந்த கோகோ பிட் ரெடி பண்ணி வச்சுடுவேன். அதில் வந்து 1 பங்கு மண் கோகோ பிட்டு, 2 பங்கு கோகோ பிட் போட்டால் 1 பங்கு சாண உரம் போடுவேன், 1 பங்கு வெர்மி கம்போஸ்ட்டு போட்டு அதில் வந்து கோகோ பிட்டை வந்து WDC போட்டு தான் கலந்து வைப்பேன். தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கட்டுமேனு கலந்து ஒரு பெரிய பேக்கில் ஒரு 25 நாள் வச்சுடுவேன். 10 நாள் வச்சா போதும். எப்போ தீர்றதோ அப்பப்போ பண்ணி வச்சுடுவோம். எப்போ வேணுமோ அதை எடுத்து போனவங்க. எனக்கு வந்து விட்டமின் டெஃபிசிட்டிக்காக மாட்டில் தோட்டம் பண்ணணுன்னு ஆரம்பித்தேன். கீரை போட ஆரம்பித்தேன். சரி கீரை போட்டப்புறம் காயெல்லாம் போட ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து பூவு காய் எல்லாம் போட ஆரம்பித்தப்பறம் அதில் வந்து ஆனந்தமாக இருக்குது. அதுவும் டெய்லி காலையில் வந்து தோட்டத்தில் காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு போகும்போது இந்த காய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த அளவு நான் காய் பறிப்பேன். டெய்லி எங்கள் வீட்டுக்கு தேவையானது எல்லாம் தாராளமாக கிடைக்கிறது. அதனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸு நல்ல இது சூழல் இருக்குது. மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது காய்கறியை பார்க்கும்போது. நல்லா காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் நான் மாடியில் தான் இருப்பேன் எப்போதுமே. ஏன்னா இங்கே ஊர் போனால் கூட தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போவேன். ஏன்னா செடிகள் வந்து காயோட கிடாதுன்னு ஒரு எண்ணம் எனக்கு. நான் வந்து மாடி தோட்டத்தில் காய்கறி மட்டும் கிடையாது, மஞ்சளும் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சளும் அதில் எடுத்தது தான். விதைக்கும் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மாடி தோட்டத்தில் இது எடுத்திருக்கேன். கரும்பும் இந்த வாட்டி பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் இருந்தால் மஞ்சள், இஞ்சி, கரும்பு எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து எடுத்தது தான் இந்த வாட்டி. இந்த வாட்டி பாருங்கள் நிறையா வந்திருக்கு. இதையே நான் விதையை வச்சுட்டு அடுத்த ட்ரிப்பு இன்னும் நிறையாவே இது தாண்டியே நான் எடுப்பேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நிச்சயம் இதுவாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த மஞ்சள்னால் பார்த்தாலே பளிச்சுன்னு இருக்குது. நான் வந்து இந்த பேகு, இந்த விதைகள் எல்லாம் உரம், கோகோ பிட் எல்லாமே வந்து மைத்ரேன்ட்டதை இந்திரா கார்டனில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை அதிகம். ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் அவர்கிட்ட எது வாங்கினாலும் வீணாக போனதுனே கிடையாது. அதனால் என்ன கேட்டால் நான் வந்து மைத்ரேன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். விதைகள் எல்லாம் நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட உடனே சொல்லிவிடுவார். நன்னா இல்லைன்னா இது வேண்டாம் மேடம் இப்போ அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லுவாரே தவிர நம்ம தலையிலலாம் கட்ட மாட்டார், இது வாங்கி தான் ஆகணும்னு. உண்மையிலே ரொம்ப கிரேட் பர்சனாக மைத்ரேன் தான் என்னை பொறுத்த. உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதுல நீங்க உங்களுடைய பொருளை விற்பனை செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதுல நீங்க பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க.